ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 3 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டரில் நம்ம பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்போது ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு கிராஸாக செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, அப்படியே தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே நீடியில் ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு. இது பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான், கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போது அப்படியே செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, இப்போது நீடியில் ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே லாக்கு. அகைன் திரும்பவும் அப்படியே நீடியில் கொண்டு வந்து செகண்ட் லைனில் ஸ்டிச்சு, கிராஸாக போடுங்க ஸ்டிச்சை. இப்போ தேர்ட் லைனில் அப்படியே கீழே கொண்டு போய் ஃபஸ்ட் லைனில் ஸ்டிச்சு, லாக்கு. இப்போ மேலே கொண்டு வந்து கிராஸாக செகண்ட் லைனில் ஸ்டிச்சு, தேர்ட் லைனில் அப்படியே நீடியில் ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் ஸ்டிச் ஒன்று, லாக்கு. நீங்கள் போடுற எல்லா ஸ்டிச்சுமே கிராஸாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். தேர்ட் லைனில் இப்போது ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் ஸ்டிச் ஒன்று, லாக்கு. அதே போல் தான் செகண்ட் லைன், தேர்ட் லைன், கீழே கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் லைனில் ஸ்டிச்சு, லாக்கு. ஃபுல்லாக இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும். போகிற ஸ்டிச்சை கிராஸாக போட்டுவாங்க. செகண்ட் ஸ்டிச்சை பக்கம் பக்கமாக போடுங்க. தேர்ட் ஸ்டிச் போடுறது கொஞ்சம் தள்ளி போடுங்க. பாருங்கள், செகண்ட் ஸ்டிச் பக்கம், தேர்ட் ஸ்டிச்சு கொஞ்சம் தள்ளி போடணும். அகைன் ஃபஸ்ட் லைனுக்கு போய் ஸ்டிச் ஒன்று, லாக்கு. ஃபுல்லாக இதே மாதிரி போட்டுவாங்க.
இப்போது எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கீழேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. நான் கோல்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு போட்ட 2 ஸ்டிச்சுக்கும் சென்டரில் ஸ்டிச் போட்டு நீடியில் கீழே கொண்டு போயிட்டு ஒரு லாக்கு. அடுத்த ஸ்டிச்சு சென்டரை போட்டு கீழே கொண்டு போய் லாக்கு. இது உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் வரும். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு சென்டரில் ஸ்டிச் போட்டு நீடியில் கீழே கொண்டு போய் ஒரு லாக் போடுறோம். அவ்வளோதான். பாருங்கள், சென்டராக ஸ்டிச்சு அப்படியே நீடியில் கீழே கொண்டு போயிட்டு லாக்கு. ஸ்டிச் ஒன்று கீழே புஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஸ்டிச்சு நீடியில் அப்படியே கீழே கொண்டு போயிட்டு லாக்கு. ஃபுல்லாக உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு சென்டராக ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு போய் லாக் போடுங்க. அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிடலாம். கம் போட்டு பாருங்கள், கம் போட்டு ஸ்டோன் வச்சாச்சு. இப்போ ஸ்டோன் சுற்றியும் நம்ம பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். 2 பீடை ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.